செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த என்னோட சென்னை ஹோம் டூர் தான் பார்க்க போறீங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குக்கா, சூப்பரா போகுதான்னு எல்லாரும் கேட்டீங்க. எனக்கு சூப்பரா ஃபன்னா போகுது. எனக்கு டெல்லியோட பாத்தீங்கன்னா இப்போ சென்னை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் செல்லக்குட்டீஸ் தான் என் கூட எப்பவுமே இருக்காங்க. அவங்க கூட சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சோ வளவளன்னு பேச வேண்டாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இதான் பாத்தீங்கன்னா இங்க லிஃப்ட் கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகும், கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகாது. அது மட்டும் தான் எனக்கு இங்க ப்ராப்ளமா இருக்கும். சோ இவாங்க இப்போ என் ஃபிளாட்டுக்குள்ள போலாம். வாங்க போலாம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா 9th ஃப்ளோர் ஃபிளாட்டை பார்க்கலாமா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா 9th ஃப்ளோரில் தான் இருக்கேன். ஸோ இந்த 9th ஃப்ளோரில் இருந்து லிஃப்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ளாட் தான். ஸோ இதான் என்னோட ஃப்ளாட். இதான் என்னோட ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ்லாம் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறது. ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே ஒரு கேண்டீன் ஷாப் மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ ஃப்ளாட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? நான் எடுத்துருக்கிறது 1 BHK தான். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் சூப்பராக வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தாலே ஒரு குட்டியா ஒரு ஹால். பார்க்கவே பார்த்தீங்கன்னா செம ஏஸ்தட்டிக்கா நான் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். காமிக்கட்டுமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு விண்டோ மாதிரி தான் இருக்கும். அந்த விண்டோவில் இந்த மாதிரி செடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே செம ஏஸ்தட்டிக்கா ஒரு க்யூட்டான ஒரு பூஜை ரூம். என்னோட டேபிள் கிடையாது, அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ட்ராவல் பேக் இருக்கும்ல, அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூஜை ரூமே செட் பண்ணியிருக்கேன். ஹாலுக்கு இந்த சைடில் என்னோட சோஃபா. இந்த சோஃபால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்க நாங்களாம் இருந்து விளையாடுறது, படிக்கிறது. நான் வேறு டியூஷன் வேறு எடுக்கிறேன்னா, ஸோ இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன். பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டியூஷனெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி செம ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இந்த வாலை பார்த்தீங்கன்னா சூப்பராக நான் வந்து ஒரு மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டெல்லி வீட்டில் வால் மேக் ஓவருக்கு நான் கேன்வாஸில் பண்ண பெயிண்டிங் தான் இது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாலில் வந்து சும்மா ஒரு மேக் ஓவர் மாதிரி வந்து நான் வந்து இப்படி ஒட்டி வச்சிருக்கேன். பார்க்கவே கொஞ்சம் பிங்க் கலரில் ஏஸ்தட்டிக்காக இருக்குல்ல. ஸோ இந்த வாலுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் தான், என்னோட பெயிண்டிங் எல்லாம் இருக்கிறனால. ஸோ இதுவும் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் ஹாலில் இருந்தே பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சன் பார்க்க இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குல்ல, பட் வெயிட் மினிட் செம்மையா இருக்குல்ல. ஸோ இந்த கிச்சனுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபேவரட் தான் சொல்லுவேன். ஏன்னா குக் பண்ணுறது இப்போலாம் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் ஃபுல்லாகவே குக் பண்ணுறது. கொஞ்சம் குட்டி கிச்சன் தான், பட் அதை கொஞ்சம் சூப்பராக இந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சனை வந்து நான் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்ல வந்துட்டேனே, இந்த கிச்சன் ஏரியால இந்த விண்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜிலுன்னு காத்து வரும் நான் சமைச்சிட்டு இருக்கும்போது. அண்ட் முக்கியமாக நான் சமைக்கும் போது யாராச்சும் போனால் என்னமா சமைக்கிறேன்னு கேட்டால் இந்த கதவு திறந்தெல்லாம் நான் பேச மாட்டேன். இந்த வழியே பார்த்தீங்கன்னா நான் பேசிப்பேன். அண்ட் யாராச்சும் வந்தால் கூட இந்த வழியே எட்டி பார்த்துப்பேன், யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன் பிடிக்கும்னு தெரில, பட் ரொம்ப பிடிக்கும் இந்த விண்டோ. அதுக்கப்புறம் கிச்சனில் எனக்கு பிடிச்ச கொஞ்சம் திங்ஸை மட்டும் காமிக்கிறேன். என்னென்னா பிளான்ஸ். நான் கிச்சன் ஃபுல்லாகவே நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் வளர்த்தி வச்சிருப்பேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனி கிழங்குல வந்து செடி வளர்ந்து இப்படி நிற்கிது. ஜஸ்ட் நீங்கள் தண்ணியில் மட்டும் போட்டு வச்சா போதும், அது சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ந்துரும். பார்க்க கொஞ்சம் ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் மணி பிளான்ட். என் வீட்டில் நிறைய மணி பிளான்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மணி பிளான்ட் இந்த விண்டோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட்டை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்தே குட்டி குட்டியாக பறிச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அது சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், அதில் வந்து இந்த வேரெல்லாம் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 மணி பிளான்ட் வச்சிருக்கேன். ஸோ இது 2லயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வேறெல்லாம் வந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு பெரிய மணி பிளான்ட் வச்சிருக்கேன். எங்கன்னா சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி மணி பிளான்ட் வைக்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருக்கும். எனக்கு பாத்திரம் கழுவுறதே பார்த்தீங்கன்னா பிடிக்காது, பட் இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அப்படி பாத்திரம் கழுவும்போது ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆனால் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெல்ஃப் எல்லாம் அடிச்சு லைட்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்டெல்லாம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரில, பட் எனக்கு இந்த மாதிரி பிளைனாக இருக்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லல, இதான் என்னோட கிராஃப்ட் ரூம். என்னோட ஸ்டுடியோ ரூம்னு கூட சொல்லலாம். இங்கே தான் இந்த வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்குறது இங்கே தான். எனக்கு குட்டியாக தான் இந்த ரூமே இருக்கும். கொஞ்சம் குட்டி ரூம் தான், பட் அதை கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக மாற்றி வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டுடியோ. ஸோ ஸ்டுடியோக்கு நான் தனியாக vlog போடுறேன் எந்த மாதிரியெல்லாம் நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இதான் பெட்ரூம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ ரூமாவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். குட்டி ரூம் தான், பெரிய ரூம் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்கும். இந்த விண்டோவெல்லாம் நான் சும்மா டெக்கரேட் எல்லாம் பண்ணல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜில்ஜிலா எனக்கு காற்று வரும், சூப்பராக இருக்கும். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயல், ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குமா. ஸோ எனக்கு இந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நேச்சர் கூட நான் இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஏரியாலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி ஏரியாஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சைலண்டாகவும் இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த ஃப்ளாட்டை நான் சூஸே பண்ணேன். அதுக்கப்புறம் முக்கியமான இடம் என்னோட மிரர். ஸோ இந்த மிரரில் தான் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன நானே பார்த்து பேசிகிட்டே இருப்பேன். சரி எப்படி இருக்க, உன் லைஃப்லாம் எப்படி போகுது, எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாம் சூப்பராக மாறும் அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்குது. இந்த மிரரை பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் எனக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் தான். அதுக்கப்புறம் பாத்ரூம், ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. ஸோ அதான் இந்த பாத்ரூம். அவ்வளோத்துக்கெல்லாம் நல்லா இருக்காது, கொஞ்சம் எப்படியோ அப்படி சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு ஒருத்திக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து இந்த ஃப்ளாட் வந்து செட் ஆகிடுச்சு. அண்ட் முக்கியமாக இந்த ஃப்ளாட்டில் இருக்க ஒரு நெய்பர்ஸ் தான் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. நான் சாப்பிட்லன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே இதை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு அம்மா இல்லாத ஃபீலாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அதை வந்து தீத்திட்டு இருக்காங்க. அம்மா இல்லை மீன்ஸ் அம்மா ஊரில் இருக்காங்கல்ல, நான் இங்கே தனியாக இருக்கான்ல. ஸோ அதனால நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது அப்படின்னா, இந்த ஃப்ளாட்டில் இருக்க எப்படி சொல்கிறது, காற்று ரொம்ப ஜில்ஜிலுன்னு காற்று அங்கேருந்து வந்துட்டு இருக்கும். இங்கே ஒரு விண்டோ இருக்கனால இங்கேருந்து காற்று வரும், இங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு காற்று வரும். ஸோ இந்த ஃபேன் போடுறது இங்கே இப்போ ரொம்ப கிளைமேட் வந்து வெளியில் போனால் சூடாக இருக்கா, பட் எனக்கு இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்ஜிலுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏசி வந்து எனக்கு தேவையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா என்னோட சென்னை ஃப்ளாட் ஹோம் டூர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஹோம் டூர் எப்படி இருக்குது, நான் வீடு எப்படி நீட்டாக வச்சுருக்கேனா இல்லையா அப்படின்னு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா எங்கே பார்த்தாலும் லைட்டாக போட்டு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து வீடு இருக்கணும்னு நினைப்பேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஏஸ்தட்டிக் பைத்தியம். நான் ஒரு எப்போ எங்கே பார்த்தாலும் பிங்க் கலர் இருக்கணும், கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு நீட்டாக வீடு எப்போவுமே இருக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு ஆறும். இல்லைனா பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை பண்ணவே எனக்கு தோணாது. நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்னோட ஃப்ளாட் பார்க்க எப்படி இருக்குது அண்ட் நான் எப்படி வச்சுருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல எனக்கு ஒரு ஒயிட் கலர் ஹார்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ இன்னும் நம்ம பெரிய வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம் அப்கமிங்ஸில். ஸோ ஸ்டே டியூன், டெய்லியுமே வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். இனிமேல் நான் வந்து வீடியோ டிலே பண்ணவே மாட்டேன். ஐம் ரியலி சாரி இவ்வளோ டேஸ் டிலே பண்ணதுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சென்னையிலேருந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு சொல்கிறீங்க ரோட்லலாம் வச்சு அக்கா நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசுகிறீங்க என்கிட்ட. எனக்கு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இவ்வளோ பேருக்கு எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்னும் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் வரப்போகுது, விளாக்லாம் வரப்போகுது, டான்ஸ் எல்லாம் வரப்போகுது. நான் எல்லாமே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வினி விளாக்ல வரப்போகுது. ஸோ எல்லா இடத்தும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.